வணக்கம். முதன்மை செய்திகள் 50 பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் 22 நிமிடங்களில் பாகிஸ்தானுக்குள் பயங்கரவாத கும்பலை அழித்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசியுள்ளார். மக்களவையில் ஆபரேஷன் சிந்தூர் விவாதத்தை தொடங்கி வைத்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசினார். அப்போது இந்திய படைகளின் வீரதீர தாக்குதலை சமாளிக்க முடியாத பாகிஸ்தான் இறுதியில் கெஞ்சி கேட்டுக்கொண்டதன் பேரில் நாம் போரை நிறுத்தியதாக குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் முடிந்துவிடவில்லை என்றும் பாகிஸ்தான் வாளாட்டங்கள் தொடர்ந்தால் நமது படைகள் மீண்டும் பதிலடி தரும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பேசவில்லை என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் ஜெய்சங்கர் உரையாற்றினார். அப்போது அவர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேசப்படவில்லை என்றார். அணு ஆயுத மிரட்டல்களுக்கு இனி இந்தியா பணியாது என்றும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். பாதுகாப்பை மீறி பகல்காமுக்கு பயங்கரவாதிகள் எப்படி வந்தனர், அவர்களை இன்னும் ஏன் பிடிக்கவில்லை என்று மக்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர் கௌரவ் கோகாய் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதத்தின் போது பேசிய அவர் பகல்காமில் நடந்த தாக்குதலுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் பொறுப்பு என கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி இன்று மக்களவையில் பதிலளிக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று பிற்பகலிலும் அதன் பின்னர் மாலையில் பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு விளக்கமளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் இன்று பேசவிருப்பதாக சொல்லப்படுகிறது. காஷ்மீரின் ஸ்ரீநகரில் நடந்த என்கவுண்டரில் 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டவர்களாக இருக்கக்கூடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் என்னவானார்கள் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வரும் நிலையில் இந்த என்கவுண்டர் நடைபெற்றுள்ளது. விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கும் திட்டத்தில் பழைய நடைமுறையையே பின்பற்றுமாறு மாநில கூட்டுறவு வங்கிகளை தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. விவசாயிகளுக்கு சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் வழங்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியிருந்தது. இதற்கு விவசாயிகள் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் எழுந்தன. இச்சூழலில் விவசாய கடன்களுக்கு பழைய நடைமுறையை பின்பற்றுமாறு கூட்டுறவு வங்கிகளை தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. தூத்துக்குடி இளைஞர் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்துக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நெல்லை மாவட்ட 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சுர்ஜித்துக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை காவல் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை வழக்கில் காவல் உதவி ஆய்வாளர்களான சுர்ஜித்தின் தந்தை சரவணன், தாய் கிருஷ்ணவேணியும் சேர்க்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மென்பொறியாளர் கவினின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலத்தில் உள்ள கவினின் வீட்டில் கூடியுள்ள உறவினர்கள் சுர்ஜித்தின் பெற்றோரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். சுர்ஜித்தின் பெற்றோர் இருவரும் காவல்துறை அதிகாரிகள் என்பதால் விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்துவார்கள் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவரை காவலில் எடுத்து விசாரிக்க ஆரப்பாக்கம் காவலர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கடந்த 12ஆம் தேதி 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். 20க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் ராஜு விஸ்வகர்மா என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். திருவள்ளூர் அருகே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சிறுமிக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆரப்பாக்கம் ரயில் நிலையம் அருகே 8 வயது சிறுமி கடத்தி வன்கொடுமை செய்யப்பட்டார். அந்த வழக்கில் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அசாமைச் சேர்ந்த ராஜி விஸ்வகர்மா என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த சூழலில் சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட அதே இடத்தில் வடமாநில இளைஞர் ஒருவர் சுற்றி வந்துள்ளார். அவரை பிடித்த மக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சத்தீஸ்கரில் கேரள கன்னியஸ்திரிகள் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருப்பதை பார்ப்பது மிகவும் கவலை அளிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதுபோன்ற கும்பல் நடவடிக்கை அரசின் செயலற்ற தன்மை மற்றும் வகுப்புவாதத்தின் ஆபத்தான வடிவத்தை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சிறுபான்மையினர் அச்சத்துக்கானவர்கள் அல்ல என்றும் கண்ணியத்துக்கும் சம உரிமைகளுக்கும் தகுதியானவர்கள் எனவும் தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தமது எழுச்சி பயணம் தொடரும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை அகற்ற கோவையில் கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய எழுச்சி பயணத்துக்கு வானளாவிய வெற்றியை தந்து ஆதரவை தரும் மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்.
திமுக பாஜகவின் அரசியல் ஆதாய நாடகத்தை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சோழ பேரரசர்களுக்கு உரிய மரியாதையை திமுக அரசு முன்பே அளித்திருந்தால் பாஜக அரசு இதை கையில் எடுத்திருக்காது என்று குறிப்பிட்டுள்ளார். எதிரெதிராக இருப்பது போல காட்டிக்கொண்டே உள்ளுக்குள் மறைமுகமாக இணைந்து ஓர் அரசியல் நாடகத்தை அரங்கேற்றும் திமுகவையும் பாஜகவையும் ஓரணியில் கபடதாரிகள் என்றுதானே அழைக்க வேண்டும் எனவும் விஜய் வினவியுள்ளார். நடிகர் விஜய் வெளியிட்ட அரசியல் அறிக்கையை வன்மையாக கண்டித்துள்ள பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், அறிக்கை அவர் எழுதியதா, தெரிந்து எழுதியதா என்று கேள்வி எழுப்பினார். வரலாற்றையும் ஆன்மீக விழாக்களையும் இழிவுபடுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்ட கரு நாகராஜன், விஜயின் அரசியல் நோக்கம் தெளிவற்றது, மக்கள் ஏமாறப் போவதில்லை என்று கூறியுள்ளார். தனக்கு முதல்வராக தகுதி இல்லையா என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசியிருந்த நிலையில், இது தொடர்பாக ஸ்டாலினிடம் கேட்க அவர் தயாரா என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் வினவியுள்ளார். சீமானும் தாவேகாவும் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதே ராஜதந்திரமாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். அதிமுகவுக்கு எதிராக வாக்குமூலம் தரும்படி தான் மிரட்டப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பேசிய அவர், பண மோசடி வழக்கில் தம்மை கைது செய்து திமுக அரசு சிறையில் வைத்திருந்த போது அதிமுகவுக்கு எதிராக பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து கேட்டு அதிகாரிகள் மிரட்டியதாக குறிப்பிட்டார். உயிரே போனாலும் அதிமுகவை காட்டிக் கொடுக்க மாட்டேன் எனவும் ராஜேந்திர பாலாஜி உருக்கமாக பேசினார். காஞ்சிபுரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தமிழ்வாணன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திம்மசமுத்திரத்தில் கடந்த 24ஆம் தேதி அஸ்வினி என்ற இளம்பெண் வீட்டில் தனியாக இருந்தபோது அடித்து கொலை செய்யப்பட்டார். பூட்டை உடைத்து திருடிக் கொண்டிருந்த போது திடீரென்று அஸ்வினி வீட்டிற்குள் நுழைந்ததால் அவரை அடித்துக் கொன்றதாக தமிழ்வாணன் வாக்குமூலம் அளித்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நாடு முழுவதும் வெறிநாய்க்கடி சம்பவங்கள் மற்றும் அதனால் ஏற்படும் ரேபீஸ் நோயால் உயிரிழப்போரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் உத்தரவாக வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ள நீதிபதிகள் பர்திவாலா, இதற்காக தலைமை நீதிபதி கவாய் அமர்வுக்கு உரிய செய்தி அறிக்கையுடன் வழக்கை மாற்ற உச்சநீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். பீகாரில் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை வெளியிட தடையில்லை என கூறியுள்ள உச்சநீதிமன்றம், ஆதார் மற்றும் வாக்காளர் அட்டையை தகுதி சான்றாக ஏற்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. மனுதாரர் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர், வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யவும் வெளியிடவும் இடைக்கால தடை விதிக்க கோரப்பட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதிகள் அமர்வு திட்டமிட்டபடி ஆகஸ்ட் 1 பட்டியலை வெளியிட அனுமதித்தது. பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து தகுதியுள்ள எந்த பெயரும் நீக்கப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயரை நீக்கும் நடவடிக்கைகள் அனைத்தும் விதிமுறைகளுக்கு உட்பட்டே எடுக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக எம்பிக்கள் தனபால் மற்றும் இன்பதுரை ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். மாநிலங்களவையில் தமிழகத்திலிருந்து 6 இடங்கள் காலியான நிலையில் புதிய உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அதிமுக சார்பில் தேர்வான இன்பதுரை, தனபால் ஆகியோர் பதவியேற்றனர். நமது வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பான விசாரணை குழு அறிக்கையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி யஷ்வந்த் சர்மா கோரிக்கை விடுத்துள்ளார். அவரின் மனு மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. அப்போது நீதிபதி யஷ்வந்த் தனது மனுவோடு விசாரணை குழுவின் அறிக்கையையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கூறினர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை வரும் 30ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஜஸ்டின் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மீன்பிடிக்க சென்ற 5 தமிழக மீனவர்கள் மன்னார் கடற்பரப்பில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 5 மீனவர்களும் மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு முதல்கட்ட விசாரணை நடைபெற்று முடிந்துள்ளதாக தெரியவருகிறது. கர்நாடக அணைகளில் இருந்து உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதால் ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதை உள்ளிட்டவை நீரில் மூழ்கி வெள்ளக்காடாய் காட்சியளித்து வருகின்றது. ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து தற்போது 1.10 லட்சம் கன அடி தண்ணீர் காவிரியில் திறக்கப்பட்டு வருவதால் கரையோர பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தண்ணீரின் எழுச்சியை காண தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுப்பாலம் பகுதியில் வருவதைத் தொடர்ந்து செல்ஃபி எடுக்கக்கூடாது, ஆறு பகுதியில் இறங்கக்கூடாது என விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
ஹிமாச்சலை புரட்டி போட்ட கனமழையால் 1500 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மழை தொடர்பான விபத்துகளில் 88 பேர் உயிரிழந்தனர். 1316 வீடுகள் சேதமடைந்துள்ளன. 42 இடங்களில் வெள்ளப்பெருக்கு, 25 இடங்களில் மேக வெடிப்பு, 32 இடங்களில் நிலச்சரிவு என கனமழையால் ஹிமாச்சல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த மாநில அவசரகால மீட்பு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹைதராபாத்தில் பேட்மிண்டன் விளையாடிக் கொண்டிருந்த 25 வயது இளைஞர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தைச் சேர்ந்த குண்டாலா ராகேஷ் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். வழக்கம் போல தனது நண்பர்களுடன் பேட்மிண்டன் விளையாடிக் கொண்டிருந்த அவர் திடீரென்று சரிந்து விழுந்தார். மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் இணையதள சேவை நிறுவனம் இந்தியாவில் 20 லட்சம் இணைப்புகள் மட்டுமே கொடுக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பெம்மசானி சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் சந்திரசேகர், ஸ்டார்லிங்க் நிறுவனம் 200 Mbps வேகத்தில் 20 லட்சம் இணைப்புகள் மட்டுமே வழங்க முடியும் என்றும், இதனால் BSNL போன்ற மற்ற நிறுவனங்கள் பாதிக்கப்படாது என்றும் தெரிவித்தார். வங்க மொழியை கைப்பற்ற யாரையும் அனுமதிக்க மாட்டேன் என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சூளுரைத்துள்ளார். மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி மொழி போராட்டத்தை தொடங்கிய நிலையில் பீர்பூம் மாவட்டம் போல்பூரில் நடைபெற்ற முதல் கூட்டத்தில் பேசினார். அப்போது மொழிக்காக உயிரையும் தியாகம் செய்ய துணிவதாக முழங்கினார். பகல்காம் தாக்குதல் குறித்து ப. சிதம்பரம் கூறிய கருத்து சர்ச்சையான நிலையில் தன் கருத்து திரிக்கப்பட்டுள்ளதாக அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள்தான் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என ப. சிதம்பரம் கூறியதாக செய்திகள் வெளியாகின. இதைத் தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ப. சிதம்பரம் தனது பேச்சு திரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முழு பேட்டியிலிருந்து ஓரிரு வரிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதில் சில வார்த்தைகளை நீக்கிவிட்டு தன் மீது தவறான கருத்தாக்கம் ஏற்படுத்தப்படுவதாக ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். கேரளாவில் ஓடும் பேருந்தில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட முதியவரை இளம்பெண் ஒருவர் கன்னத்தில் அறைந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. அரசு பேருந்தில் பயணித்த முதியவர் தமது அருகே இருந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த சிறுமியின் உறவுக்கார பெண் அந்த காட்சிகளை வீடியோ எடுத்ததோடு முதியவரின் கன்னத்தில் அறைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். അച്ഛന്റെ പ്രായമായി പോയി കേട്ടോ, ഇത്രയും കൊണ്ട് ഒതുക്കിക്കോ. ഞാൻ പറഞ്ഞേക്കാം, സൈക്കിളിൽ ഒരു പരിധി കൊണ്ടാ. നീ കേറ്റി കെട്ടി എവിടെ കയറ്റുന്നു? നീ തുണി അടിച്ചറിഞ്ഞോടെ നിനക്ക് അയച്ചോടെ നിനക്ക്. திருப்புவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் வழக்கை 15 நாட்களாக விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகள் அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார் மற்றும் அவரது தாயார் மாலதியிடம் விசாரணை செய்தனர். அதேபோன்று தனிப்படை தலைமை காவலர் கண்ணன் வீட்டிற்கு சென்றபோது வீடு பூட்டப்பட்டிருந்ததால் சிபிஐ அதிகாரிகள் திருப்புவனம் காவல் நிலையம் சென்று விசாரணை மேற்கொண்டனர். நீதிபதி GR சுவாமிநாதன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீது தொடுத்துள்ள நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி மதுரையில் 100க்கும் அதிகமான வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி GR சுவாமிநாதனின் தீர்ப்புகள் குறித்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் மனு அனுப்பியிருந்தார். அது தொடர்பாக நீதிபதி GR சுவாமிநாதன் வாஞ்சிநாதனுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு நோட்டீஸ் அனுப்பியது குறிப்பிடத்தக்கது. நிசார் என்ற அதிநவீன செயற்கைக்கோளை வரும் 30ஆம் தேதி இஸ்ரோ விண்ணுக்கு செலுத்துகிறது. பூமியை கண்காணிக்கும் இந்த செயற்கைக்கோளை GSLV S-16 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து சுமந்து செல்லும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். 2392 கிலோ எடை உள்ள இந்த செயற்கைக்கோள் இருவேறு அதிர்வெண்களில் செயல்பட்டு பூமியை கண்காணிக்கும் என அவர் கூறினார். பெருந்தலைவர் காமராஜரை யார் இழிவாக பேசினாலும் அவர்களை எதிர்த்து தனது கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை போராடுவேன் என்று பாஜக பிரமுகர் சரத்குமார் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பேசிய அவர் அனைத்து பள்ளிகளிலும் காமராஜருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். விருதுநகர் மாவட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சாத்தூரில் மாவட்ட செயலாளர் சின்னப்பர் தலைமையில் தாவைக்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்க முக்கிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என கூறி சிலர் மேடையில் ஏறி வாக்குவாதம் செய்தனர். மாவட்ட செயலாளர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சியின் முன்னிலையில் ஏன் அடையாள அணிவகுப்பு நடத்தப்படவில்லை என்று நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது.
அப்போது கைது செய்யப்பட்டவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டுமே காவல்துறை அவசரகதியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கில் அப்ரூவராக விரும்புவதற்கான காரணத்தை தெரிவிக்கும்படி முன்னாள் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மதுரை மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் முதல் குற்றவாளியான ஸ்ரீதர் அப்ரூவராக விரும்புவதாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஸ்ரீதர் அப்ரூவராக மாறுவதற்கு ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். உக்ரைனுடனான போரை நிறுத்த ரஷ்யாவுக்கு புதிய கெடுவை அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்துள்ளார். ஸ்காட்லாந்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்னும் 10 முதல் 12 நாட்களுக்குள் உக்ரைனுடனான போரை ரஷ்யா நிறுத்தாவிட்டால் ரஷ்யா மற்றும் ரஷ்யாவின் ஏற்றுமதி பொருட்களை வாங்கும் நாடுகளுக்கு பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். தாய்லாந்தும் கம்போடியாவும் நிபந்தனையின்றி போர் நிறுத்தத்திற்கு இணங்கியுள்ளதாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து கம்போடியா எல்லை பிரச்சினை தொடர்பாக இரு நாடுகளுக்கிடையே கடந்த சில நாட்களாக மோதல் நடந்து வந்த நிலையில் இரு தரப்பிலும் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூரில் மத்தியஸ்த பேச்சு நடைபெற்றது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய 14 கேள்விகளை திருப்பி அனுப்ப உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த கேள்விகள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை சீர்குலைக்க முயல்வதாகும் என்றும் இது அப்பீல் போலவே கருதப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தக ஒப்பந்தம் முடிவாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர் லைனும் சந்தித்து பேசினர். இதையடுத்து வரி விதிப்புகள் குறித்து இரு தரப்புக்கும் இடையே சில மாதங்களாக நீடித்து வந்த இழுபறி முடிவுக்கு வந்தது. சீனாவில் தொடர் கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. தலைநகர் பீஜிங் மற்றும் அதனையொட்டியுள்ள மாகாணங்களில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான தென்மண்டல அணி கேப்டனாக ஹைதராபாத்தைச் சேர்ந்த 22 வயது வீரரான திலக் வர்மா அறிவிக்கப்பட்டுள்ளார். துணை கேப்டனாக கேரளாவைச் சேர்ந்த முகமது அசாருதீன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருடன் நிஷித், பசில், சல்மான் நிசார் ஆகிய கேரள மாநில வீரர்கள் அணியில் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த ஜெகதீஷன், குர்ஜப்னீத் சிங், சாய் கிஷோர் ஆகிய வீரர்கள் இடம் பிடித்துள்ளனர்.